ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை டு பெங்களூர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்தோடையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வர ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 கிலோ தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து அதில் சேர்த்து குக் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து நல்லா குக் ஆகணும். இதுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள், உப்பு சேர்த்துக்கலாம். 50 கிராம் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். நல்லா சுண்டி வரணும், அந்த அளவுக்கு மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ வேறொரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 50 கிராம் அளவுக்கு வெள்ளை பூண்டை உரித்து சேர்த்துக்கலாம். இது வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இதில் எந்த அளவுக்கு நம்ம பூண்டு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு இந்த தக்காளி தொக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு ஃப்ளேவர் அவ்வளோவா பிடிக்காதுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடணும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகினதுக்கப்புறமா நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். நம்ம முன்னாடியே வெந்தயத்தை போட்டோம்னா அது ஒரு மாதிரி கரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வெந்தயம் சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா திரண்டு வந்துருச்சு, வெந்துருச்சு, எண்ணெயெல்லாம் நல்லா ஓரத்தில் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நாம் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு குக் பண்ணி இறக்கிடலாம். நம்மளோட சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, தயிர் சாதம், சும்மாவே அந்த சாப்பாடு கூட பிசைஞ்சு சாப்பிடும்போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை செஞ்சு வச்சிட்டோன்னா ஒரு 15 நாளைக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம இட்லி, இப்போ இன்றைக்கி வந்து சக்கரவள்ளி கிழங்கு ஸ்டஃப்டு இட்லி எப்படி செய்யலாங்கிறத செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு வந்து நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கணும். இது ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இட்லி தட்டில் அரை கரண்டி மாவு மட்டும் ஊற்றிக்கலாம். பாதி அளவுக்கு மட்டும் இட்லி மாவை ஊற்றிக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு மசிச்சு வச்சுருக்கிறத வடை மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. அதை வந்து இந்த மாவுக்கு மேலே வச்சு அதுக்கு மேலே கொஞ்சோண்டு மாவை வச்சு மூடிடலாம். மாவு ஊற்றி மூடிடலாம். அவ்வளோதான். அதை எப்பவும் போல் இட்லி மாதிரி வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு ஸ்டஃப்டு இட்லி ரெடி ஆயிரும். இதை கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்.
நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சக்கரவள்ளி கிழங்கு ஸ்டஃப்டு இட்லி